வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலங்கை நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவங்க மிக அழுத்தமாக சில செய்திகளை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த செய்தி எப்படி பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் நெடுங்காலமாக தங்கள் மனதிற்குள் வெதும்பி கொண்டிருந்த ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தி எடுத்திருக்காங்க. இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அவங்க ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க. அந்த உறுதிமொழி என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழர்கள் இழந்த பொருட்களை எல்லாம் மீட்டு கொடுப்போன்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க. அது நிறைவேற்றப்படுமா, இழந்து போன தமிழர்களுடைய அந்த பொருட்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடித்து அதற்கான ஒரு தீர்வை கொடுப்பதற்கான ஒரு களம் அமையுமா, இதுதான் அவங்க எடுத்து வச்ச கேள்வியாக இருந்தது. எதனை மையப்படுத்தி ஸ்ரீதரன் அவர்கள் பேசினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வழி சார்ந்த பல செய்திகளை நம்ம அறிய வேண்டியது இருக்கிறது. அதாவது இறுதிக்கட்ட போர் நடைபெற்று கொண்டிருந்த அந்த துயரம் நாம் அனைவரும் அறிந்தது. தங்களுடைய எந்த பொருளையும் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் தமிழர்கள் தள்ளப்பட்டதும், தங்களுடைய உறவுகளை இழந்து அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டு ஒவ்வொரு இடங்களாக ஓடக்கூடிய ஒரு நிலைமையும் தான் நீடித்து கொண்டிருந்தன. இந்த சூழலில் இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற பொழுது இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அறிவித்து விடுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த இராணுவம், அரசு சார்ந்த கை அங்கு ஓங்கி விடுகிறது. இந்த சூழலில் தமிழர்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய ஆட்சி காலத்தில் தங்களுடைய நகைகளை எல்லாம் தமிழர் வைப்பகத்தில் அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த நகைகளை எல்லாம் அரசு சார்பில் எடுத்துக்கொண்டு செல்வதாகவும், இதை அரசு கஜானாவில் சேர்ப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் தமிழர் வைப்பகத்தில் இருந்த நகைகள், பொருட்கள் அனைத்தையுமே அரசு சார்பில் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் இது அரசின் வைப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டதா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் சில விடயங்களை குறித்து தெரிவித்திருந்தார். அவர் அப்பப்போ ஏதாவது ஒரு சில செய்திகளை எடுத்து வைக்கிறார். அப்படித்தான் அவர் ஒரு செய்தியை எடுத்து வைத்தார். அது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழர்களுடைய அந்த நகைகள், தமிழர் வைப்பகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த நகைகள் அனைத்தையுமே மஹிந்த ராஜபக்சையும் கோத்தபய ராஜபக்சையும் உகண்டா இன்னும் பிற நாடுகளுக்கு அவர்கள் அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் தங்களுக்கான வளங்களை அவங்க பெருக்கிக்கிட்டாங்க. நிறைய தொழிற்சாலைகளை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த பணம் எல்லாமே அப்படித்தான் போச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் எடுத்து வச்சார். இந்த செய்திக்கு யாரும் பெருசான ஒரு மறுப்பில்லை. ஆனால் உண்மை இருக்கும் என்பது மட்டும் பரவலாக எல்லாராலும் பேசப்பட்டது. அதற்கு காரணம் இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, பசில் ராஜபக்சே இவங்க அனைவருமே வெளிநாடுகளில் அதிக முதலீடு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக பல காலகட்டங்களில் பேசப்பட்ட செய்தியாக இருந்தது. பல காலகட்டங்களில் அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாகவும் இருந்தது. இன்னும் ஒருபடி மேலே போய் இன்னும் வலியான சில செய்திகளும் வந்தன. அதாவது விசாரணைக்கென்று அழைக்கப்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் அல்லது விசாரணைக்கென்று அழைக்கப்பட்ட தமிழர்கள் அனைவருமே அகதிகளாக கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் அடிமைகளாக இவர்களுடைய தொழிற்சாலைகள் அவர்கள் வைத்து கொண்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் உண்டு. இந்த செய்திக்கான ஆதாரங்கள் இல்லை, ஆனால் இப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் அழுத்தமான ஒரு பதிவாக இருந்தது. எனவே மக்களுக்காக நாங்கள் இதையெல்லாம் செய்கிறோம் என்று சொன்ன மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை எடுத்துட்டு அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது என்பதுதான் சரத் பொன்சேகாவுடைய குற்றச்சாட்டு. இப்போ கூட நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா, என்னிடம் 300க்கு மேற்பட்ட பொதுமக்கள், அதாவது தமிழர்கள் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் தமிழர் வைப்பகத்தில் நகை வச்சுருந்தோம், அதையெல்லாம் அரசு எடுத்துகிட்டு போச்சு, ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியாது, அது எங்களுக்கு கிடைச்சினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சூழலில் அந்த நகை கிடைத்தால் எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும், அல்ல எங்களுடைய வளர்ச்சிக்கு அது உதவும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுடைய மக்களிடம் இருக்கிறது. அந்த குமுறலை அவர்கள் முறைகேடாக என்னிடம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதை நான் பலமுறை இந்த அரசு சார்ந்த பலரிடம் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நான் எடுத்து வைக்கிறேன். எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட அந்த தமிழர் வைப்பகத்தில் வைக்கப்பட்ட நகைகள் எங்கு சென்றது, அந்த நகைகள் யாரால் கொண்டு செல்லப்பட்டது, அந்த நகைகள் இப்பொழுது எங்கு இருக்கிறது, சரத் பொன்சேகா குறிப்பிட்டது போல உகண்டா போன்ற நாடுகளில் அது தொழிலுக்காக கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறதா, ஒரு குடும்பம் எங்களுடைய நகைகளும் எங்களுடைய பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் கொளுத்து திரிகிறார்களா, இந்த அரசு தேர்தல் களத்தில் நின்ற பொழுது சொல்லிய வார்த்தை, நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் காணாமல் போன இந்த தமிழர்களுடைய நகைகளை எல்லாம் கண்டுபிடித்து
உரியவரிடம் நாங்கள் சேர்ப்போம் என்று சொன்னார்கள். இதுவரை அந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படவில்லை. தற்பொழுது அதை குறித்து மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு அதை எடுத்து வைக்கிறேன், எங்களுக்கான தீர்வை நீங்கள் சொல்லுங்கள் என்கின்ற அடிப்படையிலே ஸ்ரீதரன் அவர்கள் மிக வேகமாகவும் கோபமாகவும் தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவிட்டிருந்தார். நாம் இதை குறித்து பலரிடம் இந்த நகைகளை மையப்படுத்திய செய்திகளை குறித்து நாம் பலரிடம் விசாரித்த பொழுது அவர்கள் சொன்ன செய்திகள் மிகவும் வருத்தமான செய்திகளாகத்தான் இருந்தது. அதாவது 2009ஆம் ஆண்டு அந்த இறுதிக்கட்ட போர் முடிந்த பின்பு தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக எதை இழந்தோம், எதை வைத்திருக்கிறோம் என்கின்ற நிலைப்பாடு இல்லாத ஒரு சூழலில்தான் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் நம்மளுடைய உயிர் காப்பாற்றப்படுவதற்கு என்ன களம் என்கின்ற அடிப்படையில் தான் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த சூழலில் அரசு சார்ந்தவர்கள் எங்களுடைய பொருட்களை கொள்ளையடித்து கொண்டு போய் அவர்கள் தங்களை வளப்படுத்தி கொண்டார்கள் என்பதை விட தங்களுக்காக அதை பயன்படுத்தி கொண்டார்கள். இதுவரை அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை. எப்படி எங்களுடைய சொந்தங்களை நாங்கள் இழந்து அவர்களுக்கான தீர்வு வேண்டும், எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும், சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் பல 17 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சொந்தங்களுடைய இழந்த உயிர்களுக்கே இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் இழந்து போன எங்களுடைய நகைகளையா இவர்கள் மீட்டு கொடுத்து விட போகிறார்கள்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை குறித்து பேசுகிறார்கள். அவர்களுக்கு வாக்கு வேண்டும் என்கின்ற பொழுது நகைகள் எல்லாம் மீட்டு கொடுக்கப்படும் என்ற செய்தியை சொல்கிறார்கள். நாங்களும் நம்புகிறோம், கனவு காண்கிறோம், எங்களுக்கான நகைகள் எப்படியாவது மீட்டு கொடுத்து விடுவார்கள். ஏனென்றால் இப்பொழுது குறிப்பிட்டவர்கள் ஆட்சியில் இல்லை. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சட்டத்தின் அடிப்படையில் அந்த நகைகளை எடுத்து திருட்டுத்தனமாக கொண்டு பிற நாடுகளில் அதை முதலீடு செய்திருக்கக்கூடியவர்களை அவர்கள் கண்டுபிடித்து நமக்கான தீர்வை கொடுத்து விடுவார்கள் என்கின்ற ஒரு கனவுதான் எங்கள் மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த கனவுகள் இதுவரை நனவாகவில்லை. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள், பல முறை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் அதற்கான தீர்வு இதுவரை கிட்டவில்லை என்பதுதான் பதிவாக இருக்கிறது. எப்படி எங்களுடைய சொந்தங்களின் உயிர்களை இழந்து நாங்கள் கடைசி வரை இதுவரை நிர்கதியாக நிற்கிறோமோ அதுபோல எங்களுடைய பொருட்களை இழந்தும் நாங்கள் நிர்கதிகளாக நிற்கிறோம் என்றுதான் தமிழர்கள் பலர் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் நாங்கள் நீதி விசாரணை செய்கிறோம், கண்டிப்பாக அதை குறித்து ஆய்வு செய்வோம், இழந்து போன தமிழர்களுடைய நகைகள் மீட்கப்படும், அதை உரியவரிடம் சேர்ப்பதற்கான களங்கள் எடுக்கப்படும், அதற்கான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளை சொல்கிறார்கள். இது ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய செய்தியா, அல்லது தமிழர்களை ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடிய செய்தியா, அல்லது இப்படி இதையே சொல்லி இந்த விடயம் மறந்து போகக்கூடிய அளவிற்கு தமிழர்களை நாம் வழிநடத்தி செல்லலாம் என்று நினைக்கிறார்களா என்கின்ற விடயங்கள் தான் மிகப்பெரிய கேள்விகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.